வணக்கம் மக்களே, மார்ஷல் ஆஃப் தி மாஸ்டர் எபிசோடு 19 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். சரி வாங்க, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது எவ்ரிதிங் யூ ஒன்றுமே, நான் உங்கள் துரை. இதுக்கப்புறம் தான் எபிசோடு சூடு பிடிக்க போகுது. எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் நின்றுக்கிட்டே வந்து நம்ம குயின்ஸான என்ன சொல்லுவான்னா, நான் வந்து இந்த குயின் ஃபேமிலியை விட்டு போகிறேன், உங்களுக்கு வந்து இப்போ சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ வந்து அந்த ஜாவோ ஃபிங் தான் வந்து கேட்பா. பார்த்தீங்களா அந்த லிட்டில் ராஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற யாரையும் வந்து மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, ஆமாம் நான் தான் வந்து பார்த்தேன்னா இந்த குயின் ஃபேமிலியே கிடையாது, நான் எதுக்கு உங்களை சட்டங்களை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ உடனே அவங்க செகண்ட் அங்கிள் தான் வந்து குயின்ஷான்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவங்க அம்மா வந்து அவங்க செகண்ட் அங்கிள் முறை பார்க்குறப்போ அவங்க என்ன பண்ணுவார்னா அப்படியே போய் கீழே உட்காந்துருவார். நான் தான் வந்து உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையே, என்னை பற்றி எதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறீங்க, என் மேலே நீங்கள் சாட்டுற கூட்டத்தை வந்து நிறுத்துங்க, நான் தான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டேன்ல. அது மட்டும் இல்லை, நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா குயின் ஃபேமிலியுடைய சைல்டே கிடையாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லை, இப்போ யாராச்சும் வந்து நான் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறதுக்கு இங்கே ஆட்களே வந்து இல்லை. அதனால் நான் இன்னொரு விஷயத்த வந்து சொல்கிறேன். இந்த குயின் மேன்ஷன் வந்து பார்த்தோன்னா இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவோ மேன்ஷனாக மாறிடும் போலியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து, அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயின் ஃபேமிலியிலே வந்து பெரிய லேடி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரைக்காக வந்து வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக நிற்க வைப்பீங்க, முட்டி போட வைப்பீங்க. அது மட்டும் இல்லை, இவள் ஜாவோவுடைய வேலைக்காரி கூட இவங்களை வந்து மதிக்க மாட்டா. அதுக்கு இல்லாமல் லார்டு குயி கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து சந்திக்க சொல்லியிருக்கீங்க. இங்கே என்ன தான் நடந்தது, இவ்வளோ பெரியவங்களை வந்து நீங்கள் மரியாதை இல்லாமல் வந்து நடத்தியிருக்கீங்க, இதில் என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவன் கேட்குறப்போ மறுபடியும் வந்து ஜாவோ தான் வந்து நான் சொல்லுவா, என்ன நீங்கள் இருக்க எல்லாரையும் வந்து இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே வந்து செகண்ட் அங்கிள் தான் வந்து கேட்பாரு, அண்ணா நான் வந்து பார்த்தேன்னா பிஸ்னஸ் விஷயமா வந்து வெளியே போயிட்டு இருந்தேன், நீங்கள் தான் வந்து வீட்டை பார்த்துட்ருக்கீங்க, இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ அதுக்கு மார்க்கியூஸ் என்ன சொல்லுவார்னா, நான் இந்த விஷயமா வந்து பார்த்தேன்னா ஜாவோ ஃபிங்கை வந்து பார்த்தேன்னா அது மட்டும் இல்லை இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா நம்ம குடும்பத்துக்காக தான் அவள் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் சொல்கிறப்போ, சரி இது ஓகே நம்ம குடும்பத்துக்காக பண்ணீங்க, ஆனால் வந்து மாத்திரைக்காக எதுக்கு அவளை வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வச்சுக்கிறீங்க, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காகவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப மார்க்கியூஸ் என்ன சொல்லுவார்னா, இதெல்லாம் வந்து ஏற்கனவே முடிஞ்சு போன கதை, இப்போ வந்து குயின்ஷானை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிஃபேக்டரி டெம்பிளோட லாடை வந்து காயப்படுத்துறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவை, நீ வந்து பார்த்தோன்னா குயின்ஷானை வந்து வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வந்து ஏற்கனவே வந்து முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு வந்து நான் ஒருபோதும் வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் சொல்கிறப்போ அந்த மார்க்கியூஸ் என்ன பண்ணுவார்னா இவரோட சிஸ்டரை வந்து பார்த்து, நீ என்ன நினைக்கிற ஒப்பீனியனுக்கு சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, நான் என்ன நினைக்கிறது, நீ வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து டிசைட் பண்ணிட்டேன், அதனால் வந்து நாங்கள் எங்களை வந்து வெளியே அனுப்புறத பற்றி வந்து என்கிட்ட ஒப்பீனியன் கேட்க தேவையில்ல, நாங்கள் என்ன தான் இந்த குடும்பத்துக்கு வந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து குடும்பத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, இன்னொரு சொன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ செகண்ட் அங்கிள் என்ன பண்ணுவார்னா, சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும், ஆனால் வந்து குயின்ஷான் சொன்ன மாதிரி வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன். அது மட்டும் இல்லை, மார்க்கியூஸும் இவங்களுடைய மூஞ்சியை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இரிட்டேட்டிங்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சொல்லுவாள். என்ன சொல்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாவோ ஃபிங் வந்து கேட்குறப்போ, ஆமாம் எனக்கு வந்து என்ன சொல்கிறேங்கிறத வந்து தெளிவாக தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஜஸ்டிக்கை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ராயல் குடும்பத்தில் வந்து ஒரு மெம்பராக இருப்ப, மட்டும் இந்த சில வருஷமாக வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்த, என்னுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பையருக்கு எதிராக வந்து பெரிய போட்டியை வந்து நடத்தி இந்த சண்டை போட்டு என்னுடைய குடும்பத்தை வந்து காப்பாற்றினாரு, ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிங் பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு இங்கே வந்து தேவையில்லாத விஷயத்தெலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அந்த ஆம்பிங் என்ன சொல்லுவான்னா, நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த குயின் ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா நீ இவ்வளோ நாள் சர்வே பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, இந்த குயின் ஃபேமிலி என்னை வந்து இவ்வளோ நாளாக வந்து காப்பாற்றி வச்சுருந்ததா, நீ என்ன அறிவுக்கட்டத்தனமாக வந்து பேசுகிற, என்னை வந்து பார்த்தோன்னா இதோடைய மென்ஷன் வந்து பார்த்தோன்னா என்னுடைய அப்பாவுடைய மேன்ஷன், அது மட்டும் இல்லை இவ்வளோ நாள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கொடுத்து தான் நான் சர்வே பண்ணியிருந்தேன் நினச்சிங்களா, என்னுடைய சொந்த உழைப்பால் தான் நான் வந்து சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தேன், நாள் வரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கேட்டுட்டு நம்ம சேனை வந்து பார்த்துட்டு, நீ சொல்கிறத வந்து கரெக்டு தான், நம்ம இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ அவன் என்ன சொல்லுவானா, அம்மா நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டீங்க, நான் இதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்பட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். வந்து கிளம்புறத வந்து பார்த்துட்டு செகண்டு
அங்கிள் என்ன சொல்லுவார்னா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அப்புறம் ஆம்பிங் என்ன சொல்லுவார்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து கிராண்ட் மாஸ்டரை வந்து காயப்படுத்திட்ட, இதனால் வந்து குயின் ஃபேமிலிக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் தான் வரும், இவனை வந்து சீக்கிரம் பிடிச்சு எடுத்து போயிட்டு வந்து கிராண்ட் மாஸ்டர் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து காவலாளிக்கு உத்தரவு போடுறப்போ அவனுங்க வந்து வர்றப்போ வந்து நம்ம ஹீரோ தான் சொல்லுவான், அன்றைக்கி ஆர்கிஃபேக்ட்ரி டெம்பிளில் இருந்து யாரை வந்து வெளியேற்றினாங்கிறத வந்து முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய முட்டாள் பையனை வந்து பிடிச்சு எடுத்து போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வரும்பொழுது நம்ம செகண்ட் அங்கிள் எழுந்து போதும் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து மார்க்கியோஸ் வந்து அவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதை கேட்டதுக்கப்புறம் ஆங்பிங் வந்து எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவங்க போகட்டும் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அங்கே இருக்கவங்க கிட்ட வந்து 500 சில்வர் காயினை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து சொல்கிறப்போ நம்ம ஹீரோடைய அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க போவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் எல்டரும் வந்து எழுந்து பிரதர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப காயப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவரும் வந்து அவங்க பின்னாடியே போவார். அப்படியே வந்து வெளியே வரும்போது அவங்க அம்மா தான் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து பார்த்தோன்னா உன்னை பாதுகாக்க தவறிட்டேன் குயின் ஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அம்மா இந்த குயின் மேன்ஷனில் வந்து இருக்கிறத விட நம்ம வெளியே போயிட்டே வந்து கஷ்டப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இன்னும் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான். அவங்க தான் சொல்லுவாங்க, நீ வந்து பார்த்தோன்னா இதனால எந்த ஒரு தப்பான விஷயத்துக்கும் வந்து நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அம்மா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்புங்க, நான் வந்து எக்காரணத்தை கொண்டே தப்பான விஷயத்தை செய்ய மாட்டேங்கிறத வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து என் மகனை வந்து நம்புகிறேன், அவன் வந்து எந்த தப்பும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க எல்லாம் போயிட்டு இருக்கும்போது வந்து அந்த செகண்ட் அங்கிளுடைய பொண்ணு வந்து கொஞ்ச நேரம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே வந்து செகண்ட் அங்கிளும் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவார். சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பே இல்லாமல் வந்து எதுக்கு இந்த முடிவை வந்து எடுத்தீங்க, உங்கள் முடிவை எடுத்துட்டா நீங்கள் பிடிவாதமாக இருப்பீங்கிறது வந்து எனக்கு தெரியும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா குயின்சான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யங்காக இருக்கான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது வருமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த குயின் மேன்ஷனில் வந்து இருந்து அவன் கஷ்டப்படுறதுக்கு பதிலாக வெளியவே போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்பா மட்டும் இருந்திருந்தால் இந்த மாதிரி விஷயம் வந்து நடந்திருக்க விட மாட்டார், ஆனால் வந்து செகண்ட் பிரெக் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடைய ஹார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்போதும் இடம் இருக்குடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவங்க சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார்னா தான் கையில் இருக்க காசை வந்து எடுத்து கொடுக்குறப்போ இதெல்லாம் எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ இந்த இடத்துல நீங்கள் சர்வே பண்ணணும்னா வந்து காசு இல்லாமல் வந்து சர்வே பண்ண முடியாது, சர்வே பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி நைட்டை நீங்கள் கிராஸ் பண்ணோன்னா உங்களுக்கு வந்து காசு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து காசை வந்து கொடுப்பாரு. வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உனக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்கிறப்போ சிஸ்டர் நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் இருந்தாலும் வந்து தாராளமாக என்னை வந்து பாருங்கள், நான் இல்லைனா வந்து என்னுடைய மகளை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ குயின்சான் என்ன சொல்லுவானா நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அம்மாவை வந்து ஜாகிரதையாக பார்த்துப்பேன், செகண்ட் அங்கிளுடைய பொண்ணு தான் வந்து கேட்கும், நீ வந்து பார்த்தோன்னா முன்னே இருக்கிறதுக்கு வந்து இப்போ வந்து நிறைய மாறி இருக்க குயின்சான் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து நீ என்கிட்ட வந்து பேசுறதுக்கே வந்து அவ்வளோ தயக்கப்படுவேன், ஆனால் இப்போ வந்து சர்வசாதாரணமாக வந்து பேசுறிய அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ நீங்கள் வந்து ரொம்ப அழகாக இருப்பீங்க, அதனால் உங்களை பார்க்குறப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ நீ வந்து என்னையா கலாய்க்கிறியாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியாக அவங்க வந்து அந்த குயின்ஸ் இதுவை விட்டு கிளம்புவாங்க. இதோடு வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.